சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Taste Daily. Taste the Daily. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தேனாண்டால் பிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா மார்ச் 14 முதல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பட்ஜெட் தொடர்பான சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. 2021 மு க ஸ்டாலின் தலைமையில் அமைஞ்ச திமுக ஆட்சியினுடைய கடைசி முழு பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்திடலாம். அதிமுகவிலிருந்து திரு கோவை சத்தியனும் பொருளாதார நிபுணர் திரு சிற்பியும் இறங்கத்திலிருந்து இணைகிறாங்க. நேரலையில் திமுகவினுடைய வழக்கறிஞர் சரவணனும் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியனும் இணைகிறாங்க. சிவபிரியன் சார்கிட்ட இருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம். ப்ரீ எலெக்ஷன் இயரினுடைய பட்ஜெட்ன்றது நம்ம எலெக்ஷன் பட்ஜெட் தான் பேசிக்காக சொல்லுவோம். இது அதை பூர்த்தி பண்ணியிருக்கா? ஒரு பொருளாதார ரீதியில் அரசியல் ரீதியிலும் இரண்டு பார்வையிலையும் இந்த பட்ஜெட் பற்றின உங்களுடைய முதல்கட்ட பார்வை? நிறைய பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் இருக்கு. பட் வேறஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஓரளவுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன பிரச்சனைனா, இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது இது குறையா கிடையாது. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். அது எல்லாமே மெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சீவிங் ஸ்டேஜில் இருந்து அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10 to 12 years ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, ரொம்ப இது ஏற்கனவே பண்ணியிருக்கணும் கடந்த 2-3 வருடங்களாகவே. அது ஏன் பண்ணாமல் விட்டாங்க? பட் இப்போ இந்த அர்பன் ரோட்ஸ், குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர் இது போன்ற மாநகராட்சிகளில் இன்டீரியர் ரோட்ஸ், இப்போ நம்ம பார்க்குற மவுண்ட் ரோடு, ஆர்காட் ரோடு, இந்த மாதிரி சாலைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாலும் கூட உள்ள இன்டீரியர் ரோட்ஸ் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அந்த இன்டீரியர் ரோட்ஸை ரிப்பேர் பண்ணணும், இல்லை இன்டீரியர் ரோட்ஸை ரீலே பண்ணுறதுக்கான நிறைய இது கொடுத்துருக்காங்க. இது முன்னாலே வந்திருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு 22, 23, 24 இந்த 3 பட்ஜெட்லேயும் கொடுத்துருக்கலாம். ஆனால் மழை போன்ற விஷயங்கள் அதிகமாக வர்றதுனால இன்றைக்கும் சென்னையில் இருக்கிற ரோட்ஸ் கண்டிஷன் இட்ஸ் நாட் வெரி குட் அட் ஆல். ஸோ அந்த ஃபோக்கஸ் கரெக்டு. பட் இந்த பாப்புலிஸ்ட் மெஷர்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லா செக்ஷனையும் எலெக்ஷன் இயருக்கு முன்னால் ஒரு இயர் இந்த வருஷம் இருக்குது. அடுத்த வருஷம் ஓட் ஆன் அக்கௌண்ட்டு தான் கொடுக்கணும். அடுத்த வருஷம் நிச்சயமாக ஃபுல் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான Februaryயில் திமுக அரசாங்கத்திற்கு அது முடியாது. 2026ஆம் ஆண்டு யார், அதாவது திமுகவோ இல்லை அதிமுகவோ யார் வென்று வருகிறார்களோ அவர்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் பட்ஜெட்டை கொண்டு வராங்க. இந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க ஒரு பாப்புலிஸ்ட், எல்லாரையும் டார்கெட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு மகளிர் உரிமை தொகைக்கான அந்த அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னொன்று மகளிர் திட்டங்களுக்கான அந்த அலோகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை 2000 ரூபாய் தந்தை மற்றும் தாயை இழந்த மாணவர்களுக்கு, இது போன்ற நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. பட் இதில் நான் முக்கியமாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்போ என்ன அவங்க ஆட்சியில் இருக்கும்போது சொல்கிறது என்னென்னா, அந்த ஜிடிஎஸ்பி ரேஷியோக்கு கரெக்டாக தான் நாங்கள் எங்களோட கடன் அளவை வச்சுருக்கோன்னு. அதிமுக ஆட்சியிலையும் அதே அளவில் தான் கடன் வாங்கியிருந்தாங்க. அதை எப்போவுமே அவங்க மீறி போக முடியாது. நீங்கள் ஒரு 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 செட்டப்பில் இருக்கும்போது. பட் இப்போது திமுகவும் கடன் வாங்கி தான் இதை செயல்படுத்துகிறார்கள். 5,500 லட்சம் கோடியில் இருந்தது இன்றைக்கி 9,500 லட்சம் கோடி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய கடனாக இருக்கிறது. ஸோ அப்போ என்ன கொஷின்னா, அப்போ எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அந்த ஆளும் கட்சி கடன் வாங்கக்கூடாது, ஆனால் நீங்கள் ஆளும் கட்சியாக வந்த பிறகு நீங்கள் மட்டும் கடன் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏன்னா கடன் வாங்கினது கூட கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. ஏன்னா கோவிடில் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் இருந்தது, எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஆப்போசிஷனாக இருக்கும் போது நீங்கள் எடுத்த ஸ்டாண்டும் இப்போ ரூலிங்கில் நீங்கள் இருக்கும் போது நீங்கள் எடுக்கிற ஸ்டாண்டும், அந்த முரண்பாடை தான் நான் இங்க ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிவபிரியன் சார், எனக்கு இன்னொரு சந்தேகம். இது ஒரு பாப்புலிஸ்டான பட்ஜெட்டாக தான் இருக்கு. ஒரு தேர்தலை மனசுல வச்சு எல்லா தரப்பு மக்களுக்குமான திட்டங்களை கொடுக்குற பட்ஜெட், அது போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, மகளிர் உரிமை தொகைக்கான அந்த தொகை அதிகரிக்கப்படலாம், 1000 ரூபாயிலிருந்து அதிகமாக்குவாங்க, இல்லைன்னா எல்லா மகளிருக்கும் சொல்லிட்டு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படலாம். அப்படியான எந்த விஷயமும் இல்லாமல் நாங்கள் பயனாளிகளை ஆட் பண்ணுறோன்னு இருக்கு. அது எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதி 2021 சட்டப்பேரவை தேர்தலில்
பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைப்போன்னு சொன்னாங்க. பெட்ரோல் விலை ஒரு 3 ரூபாய் குறைக்கப்பட்டது, டீசல் குறைக்கப்படல. அதே மாதிரி சிலிண்டருக்கு வந்து மாதம் 100 ரூபாய் மானியம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப அதிகமாக ரீச் ஆகிற மாதிரியான ஒரு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நிதி நிலைமையினால் அந்த பக்கம் போகலையா? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவருமே இந்த கேள்வியை எழுப்பியிருக்கார். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறோன்னு சொன்னீங்க, பெட்ரோல் விலையை குறைச்சிங்க 3 ரூபாய், டீசல் வந்து அதுவுமே பண்ணலை அப்படின்னு. இது நிதி நிலைமை மட்டும்தான் காரணமா, இல்லை இது போதும்னு நினைக்கிறாங்களா இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கு? இல்லை நிதி நிலைமையும் ஒரு காரணம். இன்னொன்று, இந்த ஃபுல்ஃபில் பண்ணாத ப்ராமிசஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பெரிய லிஸ்ட் இருக்குது. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் அது பெரிய லிஸ்ட் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே, ஏன்னா அந்த பெட்ரோல் கூட வந்து ஃபஸ்ட் இயர் ரெடியூஸ் பண்ணது தான். 3 ரூபாய் ரெடியூஸ் பண்ணாங்க, 5 ரூபாய், அதுலேயும் இன்னும் 2 ரூபாய் இருக்குது. டீசலுக்கு 4 ரூபாய் இன்னும் பண்ணலை. நீங்கள் சொன்ன மாதிரி எல்பிஜிக்கு வந்து வருஷத்துக்கு 6 சிலிண்டருக்கு 100 ரூபாய் விகிதம் வந்து நாங்கள் குறைப்போம்னு சொன்னாங்க, அந்த விஷயமும் பண்ணலை. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து லேகிங் தான். அந்த ப்ராமிசஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக லேகிங் தான். பட் இருக்கிற மெஷர்ஸில் எல்லாமே வெல்ஃபேர் மெஷர்ஸாக இருக்குது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக இருக்குது அப்படிங்கிறது. அதில் ஒரு விஷயம், இந்த எல்லாருக்கும் அந்த உரிமை தொகை கொடுக்கறது என்பதில் வந்து திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை சொன்னது பெண்களுக்குன்னு சொன்னாங்க. பட் அவங்க வந்த பிறகு அதுக்கான ஒரு என்னன்னா ஒரு டார்கெட்டட் ஸ்கீமாக அவங்களுடைய ஸ்கீம்ஸ் இப்போ எல்லாமே டார்கெட்டடாக தான் இருக்குது. ஸோ அது வந்து ஓரளவுக்கு அவங்க எலெக்ஷனில் சொன்னதுக்கும் இப்போதுக்கும் வித்தியாசம் இருக்கே தவிர, ஆனால் அந்த டார்கெட் ஒரு ஸ்கீமை வந்து டார்கெட் பண்ணி கொடுக்கறது வந்து ஒரு எக்கனாமிக்கலி ப்ரூடென்ட் மெஷர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வசதி படைத்தவர்களுக்கும் அதே 1000 ரூபாய் சென்று விடக்கூடாது, அதனால அவங்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் வசதி படைக்காத ஒருவருக்கு அது செல்லாமல் இருக்கக்கூடாது, அதையும் என்ஷூர் பண்ண வேண்டியது தான் ஒரு அரசாங்கம். பட் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமான வாக்குறுதிகளாக பார்க்கப்படுகின்ற இந்த விஷயங்களை, ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கவர்ச்சியாக அன்று பேசப்பட்டது, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது ஒரு ஏமாற்றமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏமாற்றம் தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தொடர்ந்து பேசுவோம் சார். சத்யன் சார், இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? எதிர்க்கட்சி வழக்கமாக வந்து வெளிநாடு பண்ணி திருப்பி உள்ளே போனீங்க. எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு பேட்டில் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கார். நான் இந்த கேள்வி எழுப்பின மாதிரி பெட்ரோல் டீசல் விலை தொடர்பான கேள்வி எழுப்பியிருக்கார். இந்த விஷயங்களை எப்படி நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து முன் வச்சிருக்கார். அதிமுகவினுடைய பார்வை என்ன? 26க்கு வெளியிட வேண்டிய தேர்தல் அறிக்கையை இப்போ பட்ஜெட்டுங்கிற பேரில் வெளியிட்டாத மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி இது ஒன்றும் பெருசாக சிறப்பாக கொண்டாடுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அடுத்த ஆண்டு எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்ட்ரீம் பட்ஜெட் தான், ஃபுல் பட்ஜெட் கொடுக்க முடியாது. இதுதான் ஃபுல் பட்ஜெட்டு. தேர்தல் அறிக்கைன்னு பேர் வச்சுக்கலன்னு கேட்டால் 2026 தேர்தல் அறிக்கை, அதுக்கு பேர் இப்போ பட்ஜெட்டுன்னு மாற்றிருக்கோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா சாதனைக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுறவங்க இதுக்கு அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கலாம். அடிப்படை விஷயம் ஒரு தரவுலேருந்து ஆரம்பிக்கலாம். 2011 திமுகலேருந்து நாங்கள் ஆட்சி மாற்றம் வரும்பொழுது தமிழகத்தோட ஜிடிபி 7 lakh crores. 2021 நாங்கள் முடிச்சு வெளியே போகும்போது 23 lakh crores ஜிடிபி. ஆண்டுக்கு சராசரியாக 1.5 லட்சம் கோடி ஜிடிபியில் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். நாங்கள் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட் 2 வருஷம் கரண்ட் இல்லை, கடைசி வருஷம் கொரோனா, வருவாயில் எதுவுமே இல்லை. ஸோ 3 வருஷம் அதில் காலி. இருந்தாலும் இது இடைப்பட்ட காலத்தில் கஜா, நிவர், ஒக்கி என்னெல்லாம் பேரிடரோ எல்லாத்தையும் பார்த்து சமாளித்து கடன் வாங்கி பாப்புலர் ஸ்கீம்ஸ்ன்னு ஸ்பெண்ட் பண்ணோம் நிறைய. தாலிக்கு தங்கமாகட்டும், இல்லை மாணவருக்கு லேப்டாப் ஆகட்டும், இல்லை அம்மா உணவகங்கள் மூலம் சப்சிடைஸ் நூன் மீல் ஸ்கீம் ஆகட்டும்னு சொல்லி பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ், நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறதுக்கு போல் நாங்கள் பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸாக கொடுத்தோம். இப்படி இருக்க காலபட்சத்தில் ஆண்டுக்கு சராசரியாக 1.5 லட்சம் கோடி ஜிடிபிங்கிறதோ அது அப்படியே தொடருது. ஒரு வருஷம் உலகம் முடங்கி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது வந்து வி ஷேப்ட் எக்கானமின்னு கொண்டு வந்தாங்க புதுசாக ஒரு கான்செப்ட். உடனே எக்கானமி மேலே அப்போது நேச்சுரலாக அந்த போட்ட கட்டமைப்புகள், உருவாக்கிய கட்டமைப்புகள், கொடுத்த திட்டங்கள் சரிபாரியாக பிரிஞ்சு தமிழகத்தோட எக்கானமி வந்து சரிபாரியாக அது எப்படி பிரிஞ்சுன்னா மேனுஃபேக்சரிங் எக்கானமி, சர்வீஸ் எக்கானமின்னு மாறிச்சு. மேனுஃபேக்சரிங் எக்கானமி ஆல்மோஸ்ட் 48% வந்துச்சு, சர்வீஸ் எக்கானமி 52% வந்துச்சு. தொழில்துறை தொடங்குவதற்கும் சரி, விவசாயம் சேர்ந்த சர்வீஸ், ஐடிஎஸ் இண்டஸ்ட்ரி சரியாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் செய்த வளர்ச்சி இது. அதுபடி பார்த்தா இந்த 4 வருஷத்தில் ஜிடிபி இப்போ வந்து 29 லட்சம் கோடி தாண்டி இருக்கணும். ஆனால் இவங்க அறிக்கையில் கொடுக்குற நம்பரை பார்த்தா நம்மளுக்கே வியப்பாக இருக்குது. 27 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க ஜிடிபி அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கே மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ரெண்டாவது பார்த்து போனீங்கன்னா ஒரு பட்ஜெட்னு எடுத்தால் ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் இருக்கணும், ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்கணும். இந்த 4 வருஷ பட்ஜெட்டில் ஏதாவது ஷார்ட் டேர்ம் பிளான், லாங் டேர்ம் பிளான் இருந்தால் எதுவுமே கிடையாது. ஆனால் தேர்தல் அறிக்கையில் திருச்சியில் ஸ்டாலின் பேசின பேச்சு, ஒரு 10 துறை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அதற்கான தொலைநோக்கு திட்டங்கள் 10 துறை அப்படின்னு சொல்லி பெருசாக வீரமாக பேசினார். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 7 துறை 10 ஆண்டு 10 ஆண்டு
இது வரைக்கும் 4 வருஷம் பட்ஜெட்டில் அந்த 7 துறையில் என்ன சாதனை பண்ணாங்கன்னு இது வரைக்கும் யாருமே பேசலை. இப்போ அடுத்த வருஷம் பேசுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. மெயினாக எங்கள் எடப்பாடியார் என்ன சொல்கிற எதிர்க்கட்சி தலைவராக தேர்தல் அறிக்கை கொடுக்கறது வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்த உடனே அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இம்ப்ளிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் நிறைவேற்றினீங்களா? 94 ரூபா பெட்ரோல் இருந்துச்சு, 89 ரூபா டீசல் இருந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைப்பேன், டீசலுக்கு 4 ரூபா குறைப்பேன் அப்படின்னா மக்களோட எதிர்பார்ப்பு என்ன? நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எனக்கு வந்து பெட்ரோல் 89 ரூபாய்க்கும் டீசல் 84 ரூபாய்க்கு கிடைக்கும் தான் மக்களோட எதிர்பார்ப்பு. இன்றைக்கி 100 ரூபா ஆயிடுச்சு, 103 ரூபா ஆயிடுச்சு. மக்களோட எதிர்ப்பை கண்டிப்பாக வந்து மீட் பண்ணணும்னா நீங்கள் என்ன இருக்கணும்? டீசலுக்கு 15 ரூபா குறைச்சிருக்கணும், பெட்ரோலுக்கு எவ்வளோ குறைச்சிருக்கணும், அதே குவாண்டம் குறைச்சிருக்கணும். அதை கூட பண்ணலை. கேஸுக்கு மாதம் 100 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதுவும் இல்லை. அப்போ என்னென்னா இதெல்லாம் டைரக்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் தி ஃபினான்ஷியல் பட்ஜெட். ஆனால் இவ்வளோ பிரச்சனை 10 ஆண்டுகளில் நாங்கள் இவ்வளோ ஜிடிபி ஆண்டுக்கு 1.5 லட்சம் ஏற்றி இவ்வளோ பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கூட அதை விட ஜாஸ்தியாக கடன் வாங்குறீங்க. அந்த பாப்புலிஸ்ட் ஸ்கீம் எல்லாத்தையுமே நிறுத்திட்டீங்க. கேட்டால் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறீங்க, மகளிர் உரிமை தொகை மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறீங்க. இதை தாண்டி நிறுத்தப்பட்ட திட்டங்கள் எதுன்னு சொன்னீங்கன்னா விளக்கம் கொடுக்கும். தாலிக்கு தங்கம் நிறுத்தியாச்சு, மாணவர்களுக்கு மடிக்கணி லேப்டாப் 4 வருஷமா நிறுத்தியாச்சு. ஆட்சியில் தாலிக்கு தங்கம் எவ்வளோ பேக்லாக்ஸ் இருந்தது எல்லாம் சொல்லுவாங்க சார். இப்போ எல்லாம் இல்லை துணை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் சட்டப்பேரவையில் சொல்லியிருந்தாரு. ஒன்னொன்னா பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அவங்க பேசுவாங்க, நான் பேசுவேன். நம்ம சொல்றது பாப்புலர் ஸ்கீம் சொல்றது தான். அம்மா உணவகத்தை முடக்கியாச்சு, அம்மா மருந்தகத்தை இப்போ ஸ்டிக்கர் ஒட்டி முதல்வர் மருந்தகம்னு மாத்துறீங்க. ஆனால் இதுனே ஆப்ரேஷனில் இல்லை. எல்லா பாப்புலர் ஸ்கீமும் நிறுத்தியாச்சு, ஆல்மோஸ்ட் 0 ட்ரை ஆயிடுச்சு எல்லா. ஆனால் சரி, அதிமுகவோட பாப்புலர் ஸ்கீமை நிறுத்திட்டீங்க. 4 ஆண்டு காலம் எடப்பாடியார் ஆட்சி நம்ம ஒரு சின்ன உதாரணமாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன பண்ண 4 ஆண்டில் ஒரு காஸ்ட் இம்ப்ளிகேஷன் ஸ்கீம்ஸை மட்டும் சொல்கிறார். அது வந்து நிறைய இருக்குது. குடிமராமத்துன்னு ஒன்று ஆரம்பித்தார். குடிமராமத்துன்னு என்னென்னா இருக்கிற எல்லா ஏரி குளங்கள் எல்லாத்தையும் தூர்வாரணும். இட் ஹஸ் காட் டைரக்ட் காஸ்ட் இம்ப்ளிகேஷன் இருக்குது. அதை இந்த பட்ஜெட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீர்நிலை தூர்வாரணும்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. குடிமராமத்துன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார். 7.5% இன்டர்னல் ரிசர்வேஷன் ஃபார் மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ஃபீஸை நாங்களே கட்டுறோம் அப்படின்னாரு. அதனால் ஆண்டுக்கு சராசரியாக 600 மாணவர்கள், ஒரு மாணவருக்கு 5 லட்சம் கணக்கு வச்சா கூட 600 × 5 அதுக்கு போன 300. ஸோ என்னி ஸ்கீம் அவர் கொண்டு வந்ததும் அதில் ஒரு காஸ்ட் இம்ப்ளிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாலினோட 4 ஆண்டு கால ஆட்சி, 4 கால ஆட்சி வந்து எடப்பாடியார் கொடுத்தது. நான் கொடுத்த சாதனைகள் பட்டியல்னு ஒன்று சொல்கிறேன். இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் இந்த மாதிரி பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லி ஸ்டாலினால தான் ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா? தேர்தல் அறிக்கை தவிர இன்னும் முடிக்கல இருங்க. தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்குது? அந்த பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ்னு சொல்லி காஸ்ட் இம்ப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. இதுக்கு மேலே என்னாச்சுன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் கடனாளியே எத்தனை பேர் 10 லட்சம் கோடி தாண்டியாச்சு கடனாளின்னு. சார் ஒரு பட்ஜெட்னா ஒரு 5 பேராமீட்டர் ரொம்ப மெயினாக பார்ப்போம் சார். எதில் பார்ப்போம்? மக்களுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம்ங்கிற எக்கானமியில் முடிஞ்சால் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, மருத்துவம்னு சொல்லுவாங்க, கல்வின்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து மக்களுடைய அன்றாட செலவுகள், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளேஷனாக இருக்குது. 130 ரூபா இருக்கிற பருப்பு இன்றைக்கி 190 ரூபா 200 ரூபாங்கிறது இருக்குது. ஸோ அதை வந்து விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கான திட்டங்கள் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு கொண்டு வரணும் அரசாங்கம். அது இருக்கான்னு கேட்டால் 0. 4 வருஷமாக கிடையாது. உங்களுக்கு வருமானம் கூடி இருக்கா? ஆமாம். சொத்து வரி ஏற்றிருக்கீங்க, கரண்ட் ஏற்றிருக்கீங்க, எல்லாத்தையும் ஏற்றி உங்களுக்கு 1,16,000 கோடி வருமானம் கூடுதலாக இருக்குது. கடனை நீங்கள் அதை விட ஜாஸ்தியாக வாங்கியிருக்கீங்கிற திட்டம் கொடுத்தாச்சு. கல்வியில் என்ன புரட்சின்னு கேட்டால் கல்வியில் புரட்சியில் 0. இப்போ தான் வந்து எதிர்கட்சி பேச்சு பொருளாக மாறக்கூடாது, எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக மாணவருக்கு லேப்டாப் இல்லைன்னா மடிக்கணினி இல்லைன்னா டேப் கொடுக்குறோங்கிறீங்க. இதை தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டீங்க. 4 வருஷம் பண்ணல. கல்வியில் எந்த திட்டமும் இல்லை. மாணவரோட கல்வி கடன் தள்ளுபடி எதுவுமே பண்ணல. மருத்துவத்தில் என்ன சார் புரட்சி இருக்குது? அப்சல்யூட்லி 0. 11 மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் கொண்டு வந்து நிறைவேற்றி காமிச்சினார் எடப்பாடியார். அதுக்கு திட்டமும் ஒதுக்குனார், நிதி ஒதுக்குனார். மெடிக்கல் சயின்ஸில் வெட்டினரி 1000 கோடிக்கு தலைவாசலில் வந்து அங்கே ஆரம்பித்தார், ஏஷியாவில் பிக்கஸ்ட். அதையும் கிடப்பில் போட்டிருக்கீங்க. அதை பற்றி ஒரு அறிக்கை இல்லை. மருத்துவத்துறையில் 2000 மினி கிளினிக் கொண்டு வந்தோம். நீங்கள் அதை மூடினீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஆளிலன்னு மூடினீங்க. ஸோ மருத்துவத்தில் ஒன்றுமே இல்லை. அடிப்படை கேள்வி, ஒரு 5 லட்ச ரூபா இப்போ பெனிஃபிட் இருக்குல்ல, இன்சூரன்ஸ் பெனிஃபிட் 3 லட்ச ரூபாலேருந்து 5 லட்சம் நாங்கள் மாத்திரம். அது இருக்குல்ல. வேறு என்ன தொலைநோக்கு திட்டம் இருக்குது மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும்? ஏஜிங் பாப்புலேஷன் ஒன்று இருக்குது. ஒருத்தர் குறிப்பிடும்போது சொல்லுவார் 40% வந்து யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறீங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஏஜிங் பாப்புலேஷன் ஒன்று இருக்குது. இப்போ இளைஞர்களே நிறைய பேர் வந்து இதய நோயால் பாதிக்கப்படுறது நிறைய விஷயங்கள் இருக்குது. மருத்துவ சேலஞ்சஸ்னு ஒன்று இருக்குது. அதில் பற்றி ஒன்றுமே இல்லை. பசுமை வீடு திட்டம்னு கொடுத்தோம், அதை பற்றி இப்போ ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்கும் தேவை பவர் ஜென்ரேஷன், ஆல்டர்னேட் எனர்ஜின்னு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆல்டர்னேட் பவர் விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நாங்குநேரி கொண்டு வந்து நிறுவனம். அதோட உற்பத்தி திறன் வந்து ஆல்மோஸ்ட் 4000 மெகாவாட் வரைக்கும் போச்சு. வெயில் காலத்தில் நம்மளுக்கு அதான் காப்பாற்றுச்சு. கடந்த ஓராண்டு காலமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு பணம் போய் சேரல. விண்ட் எனர்ஜி இல்லை. இப்போ எஸ்டிமேட் கொடுக்குறாங்க 5000 மெகாவாட் தட்டுப்பாடு ஏற்படலாம்னு சொல்கிறாங்க.
விண்ட் எனர்ஜி, ஆல்டர்னேட் எனர்ஜி, பவர், அதுதான் நெக்ஸ்ட்டு. அதை பற்றி ஒரு திட்டம் எதுவுமே காணும். சர்வீஸ் எக்கானமி எடுத்துங்க. சர்வீஸ் எக்கானமியில் ஐடி அண்ட் ஐடிஎஸில் ஏதாவது ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் இருக்கா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசி ஃப்ரேம் ஒர்க்குன்னா அது இல்லை. அடித்தட்ட மக்கள்லேருந்து ஆரம்பித்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எப்படி பண்ணுவோம்? சிட்கோ, சிப்காட் வச்சுருக்கீங்க, நம்ம எஸ்சிசின்னு வச்சுருக்கோம். அதை தாண்டி நம்ம எதுவுமே போகல. செமிகண்டக்டரில் உலகமே இப்போ ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மத்திய அரசு அதுக்கு ஒரு கொள்கை வெளியீடு வச்சுருக்காங்க. நம்ம மாநில அரசில் நிதி எடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கொள்கை வெளியீடை சார்ந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதில் வரும். முதன்மை மாநிலமாக முதலீடை ஈர்த்த தமிழகம் அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு 7வது இடத்துல இருக்குது. அதை ஒத்துக்கிறீங்களா? அப்போ அந்த முதலீடு ஈர்ப்பதற்கு என்ன? 6.25 லட்சம் கோடி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் நீங்கள் கொடுத்ததுக்கு அதோட நிலைப்பாடு இப்போ என்ன? அதை சார்ந்து இந்த பட்ஜெட் என்ன சொல்லுது? தொழில் முனைவோருக்கு இந்த மாதிரி எல்லா பேரம்படி லாஸ் பெர் கேபிட்டா இன்கம் சொல்கிறீங்களா? அது ஒரு வடிகட்டின இன்னொரு கூதல். அதில் என்னென்னா, அஇஅதிமுக ஆட்சி ஆரம்பிக்கும் போது பெர் கேபிட்டா இன்கம் வந்து 1.4 lakh crores. நாங்கள் முடிக்கும்போது 2.5 lakh crores. இந்த 2.5 நாங்கள் கொடுக்குற நம்பர், பிடிஆர் அசம்பிளியில் கொடுக்குற நம்பர். இப்போ எக்கனாமிக் சர்வேல ரிலீஸ் பண்ணியிருக்க வந்து 2.78 lakh crores பெர் கேபிட்டா இன்கம். இது நேச்சுரலாக 1.5 லட்சம் கோடி ஜிடிபி ஆட் பண்ணி போனாலே அதற்கு மூலமாக தொழில்துறை, தொழில் நிறுவன உற்பத்தி அது அப்படி தான் வரும். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் சாதனை தமிழகத்தை இருண்ட தமிழகமாக கொண்டு போனதுக்கு என்னெல்லாம் பண்ணி திருப்பி வந்து மேப்பில் கொண்டு வந்து நிறுத்த வைக்க போகிறீங்க? நம்பர் 1 அப்படி நிறுத்த வைக்க போகிறீங்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? சரவணன் சார், எல்லா கேள்விகளும் வந்து உங்களை நோக்கி தான் இருக்குது. பத்திரிகையாளர் சிவபிரியன் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, இப்போ திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டப்ப எல்லாம் திமுக கிட்டேருந்து எங்களுக்கு வந்த பதில் 5 வருஷம் ஆட்சி இருக்குது, இந்த தேர்தல் அறிக்கைன்றது 5 வருஷத்துக்கானது அப்படின்னு. இப்போ இது 4வது வருஷத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுருச்சு. இந்த ஆட்சியினுடைய கடைசி முழு பட்ஜெட். அடுத்த வருஷம் வந்து நீங்கள் இடைக்கால பட்ஜெட் தான் வந்து தாக்கல் செய்ய முடியும். அதுலேயும் வந்து சில வாக்குறுதிகள் வந்து இடம்பெறாமல் தான் இருக்குது. இன்னும் வந்து அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஏமாற்றமான பட்ஜெட்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சிவபிரியன் சொல்கிறாரு. சத்யன் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குது. 2026 இவங்க தேர்தலுக்கு முன்னாடி திமுகவினுடைய தேர்தல் அறிக்கைன்னு அறிவாலயத்தில் வச்சு ரிலீஸ் பண்ண வேண்டியதை தலைமைச் செயலகத்தில் வச்சு நிதியமைச்சர் வச்சு ரிலீஸ் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு தொலைநோக்கு திட்டம், உடனடியாக நிறைவேற்றப்படுற திட்டங்கள் அப்படிங்கிற பிரிவும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, இவங்க சொல்கிற நிதி பற்றாக்குறை, இவங்க சொன்ன திட்டத்தை எல்லாம் வந்து நிறைவேற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து முன்வைக்கிறார். நிறைய கேள்விகள் வந்து உங்களை நோக்கி தான் இருக்குது, பதில் சொல்லுங்கள். இல்லை, இப்போ எதிர்கட்சிகள் வந்து பொதுவாக இப்படிதான் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்கவே இல்லையே அப்படின்ட்டு போறாங்க. ஐயா, ஆட்சிக்கு வந்த உடனே 3 ரூபாய் குறைத்தோம். இல்ல, நம்ம 5 ரூபாயும் 4 ரூபாயும் சொல்லியிருந்தோம். பெட்ரோலுக்கு வந்து 3 ரூபாய் குறைச்சிருக்கோம். டீசலுக்கு இன்னும் அது இல்லை. சரி, அது சரி. நம்முடைய அதாவது இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த அதிமுக அப்படியே ஒட்டுமொத்தமா 10 வருஷம் ஆட்சி செய்து ஒட்டுமொத்தமா வலிச்சுட்டு போயிட்ட பிறகு இப்ப வந்து நீங்க உடனே இதை வந்து 5 ரூபாய் குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்களேன்றீங்க. கொடுத்த வாக்குறுதிக்காக 3 ரூபாய் குறைக்கப்பட்டது. ஆட்சிக்கு வரும்பொழுது என்ன நிலையில இருந்துச்சு? 2வது அலையெல்லாம் ஒண்ணும் வராது அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருந்த அதிமேதாவிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள். 2வது அலை வருமா? அதெல்லாம் வரவே வராது, ஒண்ணுமே வராது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கொரோனா. நாங்க ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே ஒரு கொடுமையான கோர தாண்டவம் 2வது அலை. அதுக்கு எந்த பட்ஜெட்டரி அலோகேஷனும் இல்லை. இருக்கக்கூடிய எல்லா எந்த நிதி ஆதாரங்கள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து அந்த மக்களை காக்கும் பணியில ஈடுபட்டது கழக அரசு. சிறப்பான முறையில வந்து அந்த 2வது இதை இது பண்ணி அதன் பின்னர் உடனடியாக 4000 ரூபாய் கொடுத்தோம். உடனடியாக வந்து பெட்ரோல் விலை வந்து 3 ரூபாய் வந்து குறைக்கப்பட்டது. இப்போ இவர்கள் வந்து ஒரு 500 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். அந்த 500 வாக்குறுதிகள்ல ஆல்மோஸ்ட் 95% மேல வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்பட்டு விட்டது. அப்கோர்ஸ் எதிர்கட்சிகள் அதுதான் பண்ணுவாங்க. இருக்கக்கூடிய அந்த 5% வாக்குறுதிகள் இன்னும் இருக்கே அப்படின்னு சொல்லிதான் சுட்டி காட்டுவாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் எப்படிப்பட்ட மாற்றத்தை இங்கே தமிழ்நாட்டிலே உருவாக்கி இருக்கிறது அப்படின்றத பொறுமையாக பார்க்க வேண்டும். மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது இப்ப எல்லாருக்குமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லாமல் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு சொன்னதை பத்தி செஞ்சதை பத்தி செய்யாததை பத்தி பேசுறாங்க. வாக்குறுதியே இல்லாமல் இப்படி ஒரு வாக்குறுதியே கொடுக்காம செய்த திட்டங்கள் வந்து ஏராளம். அதுல மிக சிறப்பான திட்டம் வந்து பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம். இது பெண்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்க. அதே போல புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்குமே, கல்லூரி செல்லக்கூடிய பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து எப்படி நம்முடைய இந்த திட்டத்துடைய ஒரு ரிசல்ட் உடனடியா தெரியுமானா தெரியாது. எப்ப தெரியும்? another 5 years almost we will reach 90% GER. ஏன்னா
எல்லாருக்குமே ஒரு செக்யூரிட்டி இருக்கு. அந்த செக்யூரிட்டியின் அடிப்படையில +2 முடித்து ஒரு நமக்கு வந்து நம்முடைய செலவுகளை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் படிக்க போவாங்க. இதுக்கு பேர் தான் தொலைநோக்கு திட்டம். இப்படி பல விஷயங்கள் இன்னைக்கு வந்து இது பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேசிக்கொண்டே இருக்கலாம். என்னென்ன சாதனைகளை வந்து செய்திருக்கிறோம் அப்படின்றத. நேத்து நம்முடைய அந்த எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடு கவர்மெண்டோட எக்கனாமிக் சர்வே 2.78 crores 2.78 lakhs பெர் கேபிட்டா இன்கம். அது வந்து இந்திய சராசரியை விட ஆல்மோஸ்ட் 1.6 times ஜாஸ்தி. தமிழ்நாடு ஜிடிபி இஸ் கான்ட்ரிபியூட்டிங் 9.21% டு தி யூனியன் கவர்மெண்ட்ஸ் ஜிடிபி. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? சிறப்பான முறையில் ஆட்சி செய்வதனால சாத்தியமா இருக்கிறது. சரவணன் சார், இப்போ சரவணன் சார் ஒரு நிமிஷம். இப்போ சத்யன் வந்து இது என்ன கிளைம் பண்றாருன்னா, 2011 அதிமுக ஆட்சி ஆரம்பிக்கும் போது 1,40,000 இருந்தது. 2021 அந்த ஆட்சி நிறைவு செய்யும் போது 2,50,000 அது மாறிடுச்சு. ஸோ இந்த 4 வருஷத்துல 28,000 அதிகரிச்சது அப்படின்றது வந்து ஜிடிபியினுடைய உயர்வுக்கு, அது ஜிடிபி நம்ம உயரும் போது இதுவும் வந்து உயரதான் செய்யும். இது ஒரு சாதனை இல்லை. நீங்க என்னன்னா இயல்பா நடக்கிற விஷயங்களை உங்களுடைய சாதனையா நீங்க கிளைம் பண்றீங்கன்னு ஒரு சொல்ல. உங்களுடைய சாதனை என்னன்னு சொல்லுங்க. இப்போ என்ன சொல்றாருன்னா, அதிமுகவினுடைய சாதனைகளா நாங்க சில விஷயங்களை சொல்றோம். ஒரு நிமிஷம் நான் கேள்வி முடிச்சிடறேன். எடப்பாடி பழனிசாமி அரசினுடைய சாதனைகளா 7.5% இடஒதுக்கீடு நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து குடிமராமத்து திட்டத்தை சொல்றேன். இந்த மாதிரி திமுக அரசினுடைய சாதனையை சொல்லுங்க. இப்ப தனிநபர் வருமானம் உயர்றது அப்படின்றது இங்க யார் ஆட்சி அமைஞ்சிருந்தாலும் தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கும். அதை உங்களுடைய சாதனையா காட்டாதீங்கன்னு சத்யன் சொல்றாரு. இல்ல இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. அதுக்குதான் நான் வந்து எப்படி நம்முடைய இது வந்து ஜிடிபி, இவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன, இவர்களுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருந்துச்சு? உங்களுக்கு சரி இது பண்ணல. நாங்க தான் ஐயா 10 வருடங்கள் ஆட்சியில இருந்தாங்க. 10 வருடங்கள் ஆட்சியில இருக்கிறதுக்கும் இப்ப 3 வருடங்கள்ல என்ன செய்திருக்கிறோம் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியுமா? குடிமராமத்துனாங்க, அவங்க கமிஷன் போட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு போட்டதுதான் குடிமராமத்து திட்டம். எந்த குடிமராமத்து திட்டத்தால இப்ப இந்த வெள்ளம் எதனால பிரச்சனை ஏதாவது ஸ்டால் ஆச்சா? இல்லையே. 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணேன்னு சொல்லி 2021 தேர்தலில் சென்னை வீதிகளிலே பிரச்சாரம் செய்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு சொட்டு தண்ணி தேங்காதுன்னு பிரச்சாரம் செய்தாரு. என்ன ஆச்சு? 2021 பெய்த மழையில சென்னைய மூழ்கிற நிலைமையில வந்துச்சு. ஸோ அதிமுக வந்து அந்த அவர்களுடைய அந்த 10 ஆண்டு காலமும் வந்து இருண்ட காலம். அப்படியே என்ன இருந்துச்சோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. 1 மெகாவாட் மின்சாரத்தை கூட புதிதாக இவர்கள் உற்பத்தி செய்யவில்லை. எந்த விதமான புதிய திட்டத்தையும் இவர்களால் கொண்டு வர முடியல. இன்னைக்கு வந்து கடல் நீரை குடிநீராக்கம் திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். புது திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்களே, ஏதாவது ஒரு கடல் நீரை குடிநீராக்கம் திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? கொண்டு வர முடிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாங்க, அதுவும் ஊழல்ல மாட்டிக்கிச்சு. திருப்பி திமுக ஆட்சி 2006 இருந்து 2011 வரும்பொழுதுதான் நாங்கள் இந்த கடல் நீர் குடிநீராக்க திட்டம் கொண்டு வர முடிஞ்சுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கமிஷன், எல்லாத்துலயும் கமிஷன். ஸ்ரீ திட்டம், ஸ்ரீ சிட்டில வந்து ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்க கேட்கிற கமிஷனை கொடுக்க முடியாதுன்னு எடுத்துட்டு ஸ்ரீ சிட்டிக்கு ஓடினாங்க. அப்படி இல்லாம இங்க நடந்துட்டு இருக்குது. இங்க என்ன நடக்குதுன்னா, மிரட்டி இங்க இருக்கக்கூடிய திட்டத்தை குஜராத்துக்கு கொண்டு போறாங்க. அப்படியே இதாகுது இல்லையா? இப்போ அதே போல நேற்று அந்த ஆய்வறிக்கையில ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க. என்ன கருத்தை சொல்லியிருக்காங்க? தொழிற்சாலைகள், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் தமிழ்நாடு ஒரு சிறப்பான முறையில முன்னேறி இருக்கிறது. இந்த முன்னேற்றம் வந்து வேற யாருக்கிட்டையுமே இது இல்ல, இந்த முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி காட்டி இருக்கிறார். அது மட்டுமா, எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், எனி இண்டெக்ஸ், எந்த இண்டெக்ஸ் தமிழ்நாடு வந்து ஒரே ஒரு நிமிஷம் சத்யன் குறுக்கிட விரும்புறாரு. இல்ல, நான் கொடுத்த டேட்டா சரவணன் கேட்கலன்னு நினைக்கிறேன். அவர் கேட்குறத திருப்பி சொல்கிறேன். 2011 ஆட்சி கட்டில் அமரும்போது 7 லட்சம் கோடி ஜிடிபி அவுட்புட்டு, ஆட்சி விட்டு வெளியே போகும்போது 23 லட்சம் கோடி. என்ன பெருசாக சொன்னாங்க, தமிழகம் இருண்டுச்சு அப்படிங்கிறாரு. அடிஷ்னலாக 1 மெகாவாட் உற்பத்தி இல்லைங்கிறாரு. அதுக்கும் சொன்னேன், ஆல்டர்னேட் பவர் விண்ட் எனர்ஜியில் 4000 மெகாவாட் உற்பத்தி திறனை நாங்குநேரியில் ஆசியாவிலே மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கியது அதிமுக தான். இன்றைக்கி அவங்களுக்கு காசு கூட கொடுக்காம முக்காத்தி வச்சிருக்கிறது நீங்கள். குடிநீர், கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம், 2 திட்டம் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்ச 2 திட்டமும் நாங்க தூக்கி வச்ச திட்டம், ஸ்டிக்கர் ஒட்டினது மட்டும் தான் அவரோட வேலையா இருக்குது. ஓலா, இல்ல நான் சொல்லிடுறேன், இன்னொன்னு முக்கியமான ஒரு டேட்டா, யாருடைய ஆட்சியில அது தொடங்கி வைக்கிறாங்களோ அவங்க தான் அதை கிளைம் பண்றாங்க. இவ்வளவு நாள் அது அப்படிதான் நடந்துக்கிட்டு, அதையும் சொல்லிடுறேன். ஓலா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், இன்றைக்கி ஒசூரை வந்து பெரிய லெவலில் கொண்டு போனால் அதுக்கு முன்னாடியே ஓலா மிகப்பெரிய ஃபேக்டரியை உருவாக்கியது அஇஅதிமுக தான். டாடா நிறுவனத்தை கொண்டு வந்து அங்கு அனைத்து மகளிரும் வேலை பார்ப்பதற்கும் கொண்டு வந்தது அதிமுக தான்.
இதை தவிர்த்து வேற ஏதாவது ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸுங்கிறவங்க இங்கே ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணதும் அதிமுகவில் தான். ஃபோர்டு நிறுவனம் தொடங்க போகுதுன்னு போய் பேசிட்டு வந்துட்டீங்களே யூஎஸ் போயிட்டு, என்னாச்சு? நீங்கள் கொண்டு வந்த நிறுவனங்கள் தனித்துவமாக திமுகவின் முயற்சியால் கொண்டு வரப்பட்ட நிறுவனங்கள். இதே டாடா ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் கர்நாடகா கொண்டு போயாச்சு. இதே வந்து இன்னொரு ஸ்பைஸ் இண்டஸ்ட்ரி வந்து கேரளாலேருந்து ஆந்திராவுக்கு போயாச்சு. தமிழ்நாட்டிலேருந்து வெளியில போயிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியாம. ஆனா எதுவுமே நாங்க கொண்டு வந்ததுதான் எப்படி முன்னாள் சொல்ல முடியும்? சரவணன் சார், ஒரு நிறுவனத்தோட பேரை சொல்ல சரவணன் சார் அவருடைய இது என்னன்னா, நீங்க வந்து முதலீடுகளை இருக்கிறோம்னு சொன்னீங்க, பேப்பர்ல இருந்தது மெட்டீரியலைஸ் ஆன ஏதாவது எங்களுக்கு காட்டுங்கன்றார். டெய்லி பேப்பரை படிக்க சொல்லுங்க சார். பேப்பர்ல டெய்லி வந்து நீங்க சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கணும். தினகரன் படிச்சனால அந்த கேள்வியை கேக்குறேன். தினகரன் படிச்சனால அந்த கேள்வியை கேக்குறேன். வின்ஃபாஸ்ட் நிறுவனம், வின்ஃபாஸ்ட் நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. வின்ஃபாஸ்ட் நிறுவனம் டூட்டிகோரிங்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவி இண்டஸ்ட்ரி, இது ஈவி இண்டஸ்ட்ரி, ஈவி இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓம்ரான் நிறுவனம், இதுல வந்து பெரம்பலூர்ல வந்து செயற்கை காலனி கொத்தாரி நிறுவனம் ஆரம்பிச்சிருச்சு. சொல்லிக்கிட்டே போலாம். சும்மா இங்க வந்துட்டு சொல்லுங்க கேட்கலாம். அப்பட்டமா பணம் கேட்டாங்க, பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க கேட்கலாம். சொல்லி எங்க இருக்கீங்க? இல்ல லிஸ்ட் என்ன சொல்லுங்க சொல்லுங்க கேட்கலாம். இப்ப நான் காது கேக்கலையா? கேட்கல. சொல்லுங்க கேட்கலாம். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க கேட்கலாம். காது கேக்கலையா? காலனி தொழிற்சாலை இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு? சத்யன் சார் அவரு நேரல ஒரு நிமிஷம் சார். தனி நம்பர் விமர்சனம் நான் போகிறோம்ல. சரவணன் பொறுமையா கேக்குறேன். காலனி நிறுவனத்தோட முதலீடு எவ்வளவு? சத்யன் சார் ஒரு நிமிஷம் இருங்க. கேள்வி கேட்டீங்க, ஒரு பதில் சொல்லட்டும். சரவணன் சார் கண்டினியூ பண்ணுங்க. இது போல எல்லா என்னென்ன நிறுவனங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது, என்னென்ன முதலீடுகளை இங்கே வந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி டெய்லி வந்துகிட்டு இருக்குது சார். எவ்வளவு இது வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றதெல்லாம் இங்க தினமும் இதுல வந்து போய்கிட்டே இருக்கிறது. இங்க வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இங்க வரணும்னா அதை மிரட்டி அங்க கொண்டு போறாங்க. இப்போ இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில மிக மிக முக்கியமான விஷயமா எதை பார்க்கணும் அப்படின்னா இன்க்ளூசிவ் growth. அதாவது வெறும் சென்னையை மட்டுமே டெவலப் பண்ணாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற 2 டயர் சிட்டி, 3 டயர் சிட்டி, இந்த சிட்டி எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணி கோயம்புத்தூர்ல டைட்டில் பார்க்கு, மதுரையில டைட்டில் பார்க்கு, இப்படி அந்த இடங்கள்லயும் ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு டெக்னாலஜிக்கல் பார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்து அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து சென்னையை தேடியோ வேற பெரிய நகரத்தை தேடியோ வரக்கூடாதுன்னு சொல்லி முயற்சிகள் செய்து அப்படிப்பட்ட இது எல்லாம் இங்கே சென்று கொண்டிருக்கிறது. ஐயா, திருப்பியும் மீண்டும் சொல்கிறேன், 3 வருடம் நீங்க வந்து எஃபெக்டிவா 3 வருடங்கள், அந்த 3 வருடத்துல இதையெல்லாம் சாதித்து காட்டி இருக்கிறோம். இன்னும் எங்களால பல விஷயங்களை வந்து அடுத்த 5 ஆண்டு காலத்துல இன்னும் பல விஷயங்களை வந்து சாதித்து காட்ட போகிறோம். முக்கியமா இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி எதற்கான ஆட்சி அப்படின்னா பெண்களுக்கான ஆட்சி. பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு புரட்சியையே ஏற்படுத்தக்கூடிய ஆட்சி. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டு வருகிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு பொலிட்டிக்கல் வியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டுக்கு வந்து எக்கனாமிக்கல் வியூவில் வந்து உங்களுக்கு நிறைய பார்வை இருந்தது. ஒரு 2030க்குள்ள $1 trillion எக்கனாமி நோக்கி நகரணும் அப்படின்னு. இந்த பட்ஜெட்டை வந்து ஒரு பொருளாதார நிபுணராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தொலைநோக்கு பார்வையை வந்து போட்டுட்டு அதை ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு கட்சி ஆட்சியில் வரும்போது வந்து அதோட ப்ராக்ரஸ் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அதில் ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, மைனர் மாடிஃபிகேஷன் இருக்கும். சரி, அது எப்படி செயல்படுத்துகிறாங்கன்றதான் வந்து ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டோட அந்த வெளிப்பாடு நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா வந்து நித்தி ஆயோக்கில் வந்து இவங்க சொன்ன தமிழ்நாட்டோட தொலைநோக்கு பிரச்சனைகள் 3 முக்கியமான பிரச்சனைகளை பார்க்குறாங்க. ஒரு பிரச்சனை வந்து என்னென்னா வந்து ஆஸ் சிட்டி க்ரோஸ், சிட்டியோ இல்லை ஸ்டேட் க்ரோஸ் வந்து எப்படின்னா வந்து யூ கம்பேர் வித் நீங்கள் வந்து ஒரு தாய்லாண்டோ இல்லை வந்து தாய்வானோ இப்போ எது மாடர்னைஸ்டு கண்ட்ரிஸோ அதுக்கு ஒரு ஸ்டேட்டை நீங்கள் ஷேப்அப் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்கும் உள்நாட்டு உற்பத்திக்கும் ரெடி பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ அந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இவங்க மையப்படுத்துறது வந்து லோக்கல் ப்ரொடக்டிவ் கேபிட்டல் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் பிரகாரம் வந்து ஸ்டேட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய அடுத்த 5 வருஷத்தில் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை வந்து 38 வயசு வருது ஆக்சுவலாக. இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த பாப்புலேஷன் வந்து அடுத்த 10 வருஷத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்டை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் குறையும். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் மையப்படுத்துறது தான் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய அம்சம் பார்த்துருப்பீங்க இதில். ஆக்சுவலாக நான் அதுக்குள்ளே உள்ள டீட்டெயிலாக போகல. பட் அந்த 38 வந்து 48 போகும்போது இன்றைக்கி நீங்கள் ரெடி ஆகலை, ப்ரொடக்டிவ் கேபிட்டல் ரெடி ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு வந்து வில் லூஸ் டு மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் இதில் எடுத்துக்கோண்டா. நம்மளோட ஸ்டேட் எக்கனாமிக் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆட்டோமோட்டிவ், ஆன்சிலரி, ஸ்கில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெட்ரோகெமிக்கல் ஸ்டேட் அது ஆக்சுவலாக குஜராத் கணக்கில் எடுக்க வேண்டாம்.
ஸோ இந்த 3 ஸ்டேட்டை நீங்கள் மையப்படுத்தி பார்க்கும்போது ஒன்று நான் சொன்ன டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் ரெடி ஆகுதான்றது. நம்பர் 2 அர்பனைசேஷன் நீங்கள் சேலஞ்சை எடுக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அகெயின் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து லைக் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து வாட்டர் இஷ்யூலேருந்து உங்களுக்கு கிளைமேட்டிக் சேர்ந்து எல்லா இஷ்யூவும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸ்க்குள்ளே மேஜர் சேலஞ்சாக தமிழ்நாட்டுக்கு அது ஒரு சேலஞ்சாக முடியும். 3வது மேஜர் சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த நிதி ஆயோக் இதில் வந்து ஸ்டேட்டோட ஓவரால் கிளைமேட்டிக் ஆக்ஷன் பிளான் நம்ம இன்றைக்கி விளையாட்டாக பேசிட்டு ஒரு கிளைமேட்டிக் ஆக்ஷன் பிளான் ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே ஸ்டேட்டுக்கு பெரிய டிவாஸ்டேஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய மேஜர். அதையும் இன்றைக்கி பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு காம்பனண்ட்டாக பார்க்கணும். அதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி வந்து இந்த 8 மாதத்தில் இது ரீச் பண்ண முடியாது, இதெல்லாம் என்ன போட்டிருக்காங்களே, இது வந்து டிரான்சிஷன் பட்ஜெட் அப்படிலாம் பார்க்கக்கூடாது அது ஆக்சுவலாக. ஸோ பேசிக்காக வந்து இந்த ஸ்டேட்டு வந்து இந்த வரக்கூடிய ஆண்டுக்கு இது போடலை ஆக்சுவலாக. இது வரக்கூடிய 5 ஆண்டுக்கு தேவையான ப்ரிப்பேர்ட்னஸை இவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ அடுத்த கேள்வி வரும். அப்போ என்னென்னா வந்து அப்போ இந்த பட்ஜெட்டை இன்னொரு கோணமாக பார்க்கணும் நீங்கள். அப்போ இந்த 4 வருஷம் ஆட்சி வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து ப்ராக்ரஸ் கார்டு எடுத்து தராசில் எடுத்து ப்ராக்ரஸ் ஆகிடுச்சா இது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நித்தி ஆயோகோட ரிப்போர்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 5 பேராமீட்டர் தான் எடுத்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக. அது நான் சொல்லலை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட்டை தான் சொல்லுது ஆக்சுவலாக. ஸோ தட் மீன்ஸ் கடந்த 4 வருடங்களில் வந்து முக்கியமான பேராமீட்டரில் ப்ராக்ரஸ் ஆகி போயிருக்கு. ஓகே, வரக்கூடியதுக்கு ரெடியாக இருக்குன்னா ரெடி ஆயிருக்கு. பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் வந்து கடன் வாங்காமல் நலத்திட்டங்களை வந்து நம்ம செயல்படுத்த முடியாது அப்படின்றத ஏற்றுக்கிறாங்க. ஆனால் திமுக அரசு மேலே முன்வைக்கப்படுற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு கடன் ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் இந்த கடனை வச்சு இவங்க மூலதன செலவுகள் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இல்லை, அதுதான் சொல்ல வரேங்க. எப்படின்னா வந்து நீங்கள் வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன வரும் உங்களுக்கு கட்டமைப்பில் வந்து நகர கட்டமைப்பு இல்லை வந்து ஊரக இல்லை ரூரல் கட்டமைப்புன்னு வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ அதில் என்ன 2 காம்பனண்ட் 2ஆக பிரியுது. ஒன்று வந்து கல்விக்கு உண்டான கட்டமைப்புக்கு நீங்கள் நிதியை செலவு பண்ணணும். அதில் என்ன வரும் உங்களுக்கு அவங்க சர்வே ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ரூரல் கட்டமைப்பில் கல்வி நீங்கள் நிலைநிறுத்துறதுக்கு அவங்களுக்கு வேண்டிய ப்ரைமரி சப்போர்ட்டை கொடுக்குறீங்க. அது டிரான்ஸ்போர்ட் சப்சிடி வழியாக தரீங்க, இல்லாட்டி வந்து கல்வியில் வந்து நீங்கள் சில நலத்திட்டங்கள் தரீங்க. அதுக்கு அடுத்த லெவலில் போகும்போது கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மாடர்னைசேஷன் ஆஃப் ஸ்கூல்ஸ் வருது. அது மத்திய அரசாங்க பட்ஜெட்டில் இந்த முறை பார்த்தோம். கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் ஸ்கூல்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதே கான்செப்ட் நீங்கள் சிட்டிக்குள்ளே வாங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே வரும்போது எதுக்கு இலவச பாஸ் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ சிட்டிக்குள்ளே வரும்போதும் ஓகே, மகளிர் வந்து சிட்டிக்குள்ளேயும் வாழறாங்க. பிலோ பாவர்ட்டி லைனில் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 65% 68% வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருந்துருக்காங்க. அது வந்து நீங்கள் எந்த நகரத்தில் போனாலும் இந்தியாவுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் பிலோ பாவர்ட்டி லைனில். தட் மீன்ஸ் ஒரு நாளைக்கு 200 ரூபா கீழே வறுமை கோட்டு கீழே வாழ்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போகணும். அண்ட் ஸ்டேட்டுக்கும் அந்த லேபர் ப்ரொடக்டிவ் கேபிட்டலை யூஸ் பண்ணணும். ஸோ அவங்களை எப்படி மேலே எடுத்துன்னு வரது? அப்போ நீங்கள் அப்போ வந்து நலத்திட்டங்கள் வந்து நீங்கள் ரெவன்யூ எக்ஸ்பென்ஸாக வரும், இல்லை கேபிட்டல் எக்ஸ்பென்சர் ஆகும். ஸோ அது ரெண்டுத்தையுமே செயல்படுத்தாமல் ஒரு மாநிலத்தை மேலே தூக்க முடியாது நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ அதை எப்படி நம்ம பார்க்குறோன்றது இருக்குது. அதை வெறும் ஒரு எக்ஸ்பென்ஸாக பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸாக தெரியும். பட் மாநிலம் வந்து ஒரு 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 எக்ஸ்போர்ட் ரீதியாகவோ இல்லை வந்து ஒரு ப்ரொடக்டிவ் கேபிட்டல் ரீதியாக பார்க்கும்போது இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவ் கேபிட்டல் இதை தான் எக்ஸ்பென்ஸை தான் பார்க்க முடியும் நீங்கள் இது ஆக்சுவலாக. ஸோ அதுதான் நான் சொன்னது என்னென்னா உங்களுக்கு இது ரிசல்ட் கிடச்சதா கிடைக்கல, ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்கள் சஸ்டைனபிள் இண்டெக்ஸ் நீங்கள் டேட்டாவோ இல்லை விமன் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் சொசைட்டி வந்து எம்ப்ளாய்மெண்ட் தட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து எம்ப்ளாய்மெண்ட்டை நோக்கி போகிறோம். டேட்டா சொல்கிறது என்னென்னா தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது. அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி இந்த 2 ஆட்சி காலகட்டத்திலையும் அதிகமாக முதலீடுகளாக வந்தது மெட்டீரியலைஸ் ஆனது வந்து எந்த ஆட்சின்னு நினைக்கிறீங்க? அந்த டேட்டா வந்து என்கிட்ட கிளியரா இல்லை, அதை வந்து நீங்க சொல்லவும் முடியாது. ஏன்ட்ட இருக்கு. ஏன்னா இருங்க இல்ல இல்ல அவர் சிவபிரியனுக்கு சொல்லிறேன். I can share the data. என்கிட்ட இருக்கு அந்த. சரி, அவர் பேசட்டும். நீங்க கேட்டது இல்ல மொத்தமா முதலீடுகளை ஈர்க்கிறதுன்னு சொல்லிட்டு 2 ஆட்சியிலேயுமே குளோபல் இன்வெஸ்டர் மீட். இல்ல 2 ஆட்சியிலேயுமே முதலீடுகளை இல்ல முதலீடுகளை ஈர்க்கிறோம், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டது, நிறைய விஷயங்கள் நடந்தது. இதுல மெட்டீரியலைஸ் ஆனது எதுன்னு ஒரே ஒரு தரவு சொல்லிட்டுமா இருக்கு. நான் சொல்லி அவர் சொல்லி முடிச்சார். வித் யுவர் பெர்மிஷன், கொரோனா காலத்துல கூட உலகமே முடையிருக்கும் போது 66,000 கோடி ரூபாய் வந்து இந்தியாவில் முதன்மை மாநிலம் பேர் எடுத்து தமிழ்நாடு. சரி, ஓகே. இந்த டேட்டா யாரா டிஸ்பியூட் பண்ணுங்க, நான் பதில் சொல்லுவோம். சிவபிரியன் சார் கண்டினியூ பண்ணுங்க. இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டிஸ் இது வரைக்கும் நீங்க 1952 எடுத்துக்கிட்டீங்கன்னா காமராஜர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல முதலீடுகளை பொறுத்தவரையில் ஒரு ஆட்சி கொண்டு வந்த முதலீடை இன்னொரு ஆட்சி வந்து அதை துரத்தி அடித்ததோ அவர்களை விரட்டி அடித்ததற்கான வரலாறு இங்க கிடையாது. இங்க என்னன்னா
நான் இன்னொன்று சத்யன் சார் சொன்னதுலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஓலா வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் தான் வந்தது. எந்த மாற்று கருத்துமே யாருமே அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எம்ஓயு சைன் பண்ணது 2021 பிப்ரவரி மாதத்தில், டாட்டாவும் அதே நேரத்தில். ஆனால் என்ன ஆகியிருக்கிறது என்றால் 2200 கோடி ரூபாய் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எம்ஓயு ஓலாவிடம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடியை திமுக அரசு வாங்கியிருக்கிறது. ஒரு 7,500 கோடிக்கு அடிஷ்னலா எம்ஓயு போட்டிருக்காங்க. அப்படிதான் நான் இந்த குரோத்தை பார்ப்பேனே தவிர, அதே போன்று நீங்க ஃபோர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹூண்டாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிஎம்கே கவர்மெண்ட்ல அவங்க உள்ள வந்திருப்பாங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட் அவங்களோட எம்ஓயு போட்டிருப்பாங்க அதிகமாக அவங்களோட நெகோஷியேட் பண்ணி. ஸோ இப்படி தான் நான் அதை பார்க்குறேன். நான் இதில் வந்து நான் இந்த ஆட்சி இப்படி திமுக அதிகமாக பண்ணியிருப்பாங்க, அதிமுக அதிகமாக பண்ணியிருப்பாங்கங்கிறத வந்து ஒரு பத்திரிகையாளராக நான் சொல்ல விரும்பலை. இதில் என்னன்னா, லைக் இப்போ நான் சொன்ன அதே டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஏடிஎம்கே கொண்டு வரும்போது 7,000 கோடிக்கு அவங்க வந்து எம்ஓயு போட்டாங்க. இன்னைக்கு 12,000 கோடி அடிஷ்னலாக வந்து டிஎம்கே வந்து அவங்க வந்து ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. திமுக ஆட்சியிலேயே வந்து முழுவதுமாக கொண்டு வரப்பட்ட திட்டங்களும் இருக்கிறது இந்த 4 வருஷத்துல. கார்னிங் வந்து ஆப்பிளுக்கு அந்த கிளாஸ் தயாரிக்கிற கார்னிங் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு ஃபேக்டரி போட போறாங்க. திரு சரவணன் சொன்ன மாதிரி வின்ஃபாஸ்ட், அதே மாதிரி நான் லெதர் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்ப்ரெட் அக்ராஸ் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட், பெரம்பலூர் இது போன்ற பின்தங்கிய மாவட்டங்களுக்கு கொண்டு போறாங்க. அது இல்லாம இப்போ வந்து திருச்சி போன்ற 2ஆம் கட்ட நகரங்கள்லையும் ஜாபில் அப்படிங்கிற ஆப்பிளுடைய ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர் அவங்க ஒரு ஃபேக்டரி போடுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இது இப்போ என்னன்னா, நீங்க இந்த கவர்மெண்ட்லையா அப்படின்னு, இந்த கவர்மெண்ட்ல அதிகமாக போட்டிங்களா, அந்த கவர்மெண்ட்ல அதிகமாக, நீங்க இப்போ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2019 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2024 போட்டதுக்கு இப்போ வந்து என்னன்றது ஆர்டிஏ ஃபிகர் என்கிட்ட இல்லை. பட் 2019 ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சுங்கிறதுனால அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரியலைசேஷன் ரேட் வாஸ் அபவுட் 35 to 40%. பட் ஒரு 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 ஸ்டாண்டர்ட் வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல போடுற எம்ஓயூஸ்ல 30%, 40%, 50% நீங்க ரியலைஸ் பண்ணீங்கன்னாவே மிகப்பெரிய விஷயம். இப்போ இந்த 2024 தமிழ்நாடு ஜிம்ல போட்ட 6.5 lakh crores என்னமோ போட்டாங்க. அதில் வந்து ஒரு 65,000 crores-க்கான ஒரு ரியலைசேஷன் இது ஃபங்க்ஷன் வந்து லாஸ்ட் ஆகஸ்ட்ல நடந்தது. அதன் பிறகு எவ்வளோ கம்பெனிஸ் வந்திருக்குங்கிற டேட்டா என்கிட்ட இல்லை. பட் தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்னொன்று, அது எந்த ஆட்சியாக இருந்தாலுமே சரி, இங்க வந்து அந்த சிஸ்டம்ஸ் கரெக்டா இருக்கு. கவர்மெண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. இல்ல, ஊர்கூடி தேடி இருக்கிறது மட்டும் இல்ல ஜெயலானி. இங்க என்னன்னா அந்த சிஸ்டம், கவர்மெண்ட்ஸ் வந்து முதலமைச்சர்கள் மாறலாம். பட் ஆனா முதலமைச்சர் ஆபீஸ் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன். அரசாங்கம்ங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணதுனால இங்க பெரிய அளவுல உங்களுக்கு வந்து இந்த உற்பத்தி திறன், இது போன்ற இந்த இண்டஸ்ட்ரியல் growth இருக்குல்ல, அது வந்து பெரிய அளவுல வந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்டினியூட்டி இன் பாலிசி. அது வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல வந்து அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சிகளை ஒரு கட்சி இன்னொரு கட்சி மீது காட்டலாமே தவிர, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இது வரைக்கும் பெரிய லெவல்ல காட்டலங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், அதே உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன். சிற்பி சார், உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கங்கள் நிறைவேறதுக்கு எந்த அளவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் பொருளாதார நிபுணரா? நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து, உங்களுக்கு பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருந்திருக்கு, இந்த 4 வருஷம் 5 வருஷத்தில் இந்த ஆட்சி எப்படி செஞ்சுருக்குன்றதுக்கு தரவுகள் நான் முதல்ல சொன்னது வந்து, ஆக்சுவலாக சார் சொன்ன பாயிண்டில் வந்து ஒரு பாயிண்ட் நான் மாறுபடுறேன். ஆஸ் ஃபார் அஸ் எஜுகேஷன் பொறுத்த, ஐ திங்க் சரவணன் அந்த பாயிண்ட்டை சொல்ல முயற்சித்தார். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இப்போ ஆக்சுவலாக தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் தி ஹையஸ்ட் 51% ஆஸ் அகைன் நேஷனல் ஆவரேஜ் ஆஃப் தமிழ்நாட்டினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு அரசாங்கத்தை ஒரு கட்சி நம்ம சொல்லவே முடியாது. தொடர்ச்சியான அரசுகள் எடுத்த முயற்சியில தான் நம்ம இந்த இடத்தை அடைஞ்சிருக்கோம். உண்மை. ஸோ அதே மாதிரி தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் சொல்லுவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் இண்டியா ரேட் வந்து கிட்டத்தட்ட மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டில் 97 இருக்குது. 97 out of every lakhல இருக்குது. தமிழ்நாடு இஸ் லோயஸ்ட் அட் 54. இது ரெண்டு விட்டுடுங்க. ஃபைனலாக சொல்ல வர்றது என்னென்னா, ஆக்சுவலாக ஒரு தவறான விவாதம் ஓடி இருந்தது. எஃப்டிஐ வந்து அதிகம் வரலை கடந்த 4 வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. தரவுகள் ஆர்பிஐ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தெளிவாக நம்ம கணக்கு என்னென்னா, எஃப்டிஐ
எப்படி முடிப்போம்னா அது அக்ரிமெண்ட்டோ எம்ஓயூலாம் கிடையாது. இவங்க ஏடிஎம்கே காலகட்டம் அது அடிக்கடி கவனிச்சது என்னென்னா 4 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 100 இந்த வார்த்தைகள்லாம் வந்து எடுபடாது. எத்தனை எம்ஓயு போட்டு ஆர்பிஐக்குள்ளே கணக்காக வந்ததுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருடத்தில் தமிழ்நாடுக்கு எஃப்டிஐ ஓவராலாகவே சொல்கிறேன், எந்த ஆட்சியும் குறிப்பிட்டு பேச வேண்டாம், நம்மளோட ஆவரேஜ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு நம்மளோட எஃப்டிஐ வந்து ஆவரேஜாக இருந்திருக்கு வந்து 6000 கோடி இருந்திருக்கிறது. அதில் வந்து எந்த எக்ஸப்ட் 3 வருஷம் வந்து அம்மையார் காலகட்டத்தில் வந்து எஃப்டிஐ ட்ராப் ஆச்சுன்றது உண்மை. எடப்பாடி காலகட்டத்தில் இருந்தது, பட் அந்த அளவுக்கு இல்லை. இவங்களும் ஆரம்பித்தாங்க, அது போகும்போது தான் ஒரு விவாதம் போச்சு, எதுக்கு ஸ்டாலின் அமெரிக்கா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஃப்டிஐயிலும் நல்லாவே போயிருக்குது. கிட்டத்தட்ட ஆவரேஜாக நம்ம வந்து 8000 10,000 கோடி ஆண்டுக்கு ஆண்டு இன்றைக்கும் வந்துட்டுருக்கு. உடனே அது வராது நாளைக்கு, ஏன்னா அதோட ப்ராசஸ் வந்து 2 வருஷம் இருக்கும். ஸோ நான் முடிக்கிற கருத்து என்னன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து தொலைநோக்கு தான். நன்றி சார். நன்றி சதீன் சார். சுருக்கமாக இறுதிக்கட்ட எப்படி வந்து 520 வாக்குறுதிகள் கொடுத்து 15% மட்டும் நிறைவேற்றிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மாறு தட்டுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த பட்ஜெட் இருக்க போகுதுங்கிறதுல ஒரு பெரிய மாற்று கருத்தும் இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன், மரியாதைக்குரிய சரவணன் பேசும்போது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இங்கே ஆரம்பிக்கலன்னா மிரட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறங்க. அதான் இங்கே கலை யதார்த்தம். இவங்களோட இயலாமை கையாளாதனம் தான் இங்கே கலை யதார்த்தமாக இருக்குது. இன்றைக்கி இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலீடுக்கு சிறந்த மாநிலமாக இடத்துல தரவரிசையில் 7வது இடத்துல இருக்குது. எஃப்டிஐ பற்றி நம்ம இங்கே பேசவே இல்லை. ப்ரிஃபர்டு டெஸ்டினேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற தரவரிசையில் முதல் 2 இடத்துல இருந்த தமிழ்நாடு இங்கே 7வது இடத்துல இருக்குது. இதுதான் வந்து இன்வெஸ்டார் சென்டிமெண்ட்டுன்னு சொல்கிறது. அதனால் நீங்கள் சொல்கிறதுல ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது மாதிரி இந்த பட்ஜெட்டில் கொடுக்குற சுரக்காய் வந்து தமிழக மக்களுக்கு உதவாது. சரவணன் சார், உங்களை இறுதிக்கட்ட கருத்து. அதாவது இந்த சிறப்பான திட்டங்களை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள்னால இந்த 4 வருட ஆட்சியில என்னன்னா ஒரு ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு. there is a feel good factor among the people. எல்லா தரப்பு மக்களும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து இந்த தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களை வந்து போய் தொட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில வந்து இந்த திட்டங்கள் இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து ஒன்று சொன்னார்னா கண்டிப்பா அதை செய்து முடிப்பார், செய்து காட்டுவார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்கு. இந்த பட்ஜெட்ல அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வந்து நிறைவேற்றப்படும். பெண்களுடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க இருக்கிறது. நன்றி சார். பெண்களை காப்பாத்துங்க சார். நன்றி. பாலியல் குற்றங்களை காப்பாத்துங்க. அடுத்து இன்னொரு நாள் விவாதிப்போம். சரவணன் சார் நிகழ்ச்சி முடிஞ்சது. சரவணன் சார் இன்னொரு நாள் அதை விவாதிப்போம். சரவணன் சார் இன்னொரு நாள் விவாதிப்போம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னொரு நாள் விவாதிப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Taste Daily. Taste the Daily. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தேனாண்டால் பிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடன் கொடை விழா மார்ச் 14 முதல்.